Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது Bleach episode 19 part 1. ஓபன் பண்ணா அந்த அபரை இருக்கான் பாத்தீங்களா, அவன் பயங்கர ஷாக் ஆயிட்டான். என்னன்னா எப்படியும் ரூக்கியாவோட அண்ணன் பாத்தீங்கன்னா பெரிய ஆளு, அவளெல்லாம் சாக விட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சான். ஆனா கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவங்க அண்ணன் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், ரூக்கியா பண்ணது ஃபர்ஸ்ட் டிகிரி அஃபென்ஸ், சோ அவ பண்ண தப்புக்காக அவளை கண்டிப்பா பனிஷ் பண்ணணும். அதனால சென்ட்ரல் எக்ஸிகியூஷன் கிரவுண்ட்ல எல்லாருக்கும் முன்னாடியும் இன்னும் 25 நாள் கழிச்சு மர்கையா சாலா பண்ணணும். இதுதான் சோல் சொசைட்டியோட ஃபைனல் டெசிஷன். அது மட்டும் இல்லாம இதுதான் நம்ம கடைசியா பேசிக்கிறதும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேற எதையுமே விசாரிக்க மாட்டான். நெக்ஸ்ட் உன்னை நான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அந்த கிரவுண்ட்ல பாக்குறேன், அதாவது போட்டு தள்ள வேண்டிய அந்த இடத்துல நான் உன்னை மீட் பண்றேன், அதுக்கு முன்னாடி எப்பவுமே இடையில வரமாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். பாவம் ரூக்கியா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, சரி போட்டு தள்ளலாம் தள்ளிட்டு போட்டுன்னு விட்டுருப்பா. ஆனா இப்படி பேசிட்டு போயிட்டான்ல, அதான் ரொம்பவும் ஃபீலிங். அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம பையில காட்டுறாங்க, கையை கட்டி ஒரு பெரிய குழிக்குள்ள தள்ளி விட்டாங்கல்ல. இப்ப என்னன்னா 3 நாளைக்குள்ள அந்த செயினை கம்ப்ளீட்டா அதுங்க சாப்பிட்டுருங்க. அதுக்கு முன்னாடி மேல வந்துட்டான்னா இவன் சோல் ரீப்பர், இல்லன்னா உன்னை கொன்றுவான உடனே நம்ம பைய கடுப்பாயி பச்சையா திட்டுவான், என்னைய நீ கொல்லுவியா கொய்யாலன்னு. ஆமா கிவ் அப் பண்ணா கண்டிப்பா கொன்றுவேன்னு கிசுக்கேவும் டெரரா சொல்லுவான். அதே நேரம் அந்த பூனை ஒரிஹிமேக்கும் சேடுக்கும் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கும். அவங்க பண்ற பிராக்டிஸ பார்த்துட்டு இந்த லட்சணத்துல நீங்க பண்ணீங்கன்னா உங்களை கண்டிப்பா சோல் சொசைட்டிக்குள்ளேயே விட மாட்டாங்க, ஏன் கேட்டு பக்கம் கூட போக முடியாது அப்படின்னு வளைச்சு கிண்டல் பண்ணும். என்னன்னா அது இவங்களோட பவரை ஆக்டிவேட் பண்ண சொல்லி இருக்குது. இவங்க பண்ண தெரியாம கத்திட்டு கிடப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த லெவல்ல இவங்க சோல் சொசைட்டிக்கு போனாங்கன்னா தெருநாய் மாதிரி அடிபட்டு சாக வேண்டி இருக்கும். அதனால அந்த பூனை என்ன பண்ணும், இவங்களுக்கு வெறியேத்தி விடுற மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும். இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும். சோ இதுக்கு முன்னாடி இவங்க யாரையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை ரீகால் பண்ணி அதை வச்சு தைரியத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சேடு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இச்சிகோவோட தங்கச்சியை காப்பாத்திருக்கான்ல, அந்த விஷயத்தையும் இச்சிகோவையும் யோசிச்சு பார்க்கும்போது அவன் தங்கச்சியை பார்த்தா இச்சிகோக்கு பொண்ணு வேஷம் போட்டு விட்ட மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு மைண்ட் எங்கெங்கயோ போகும். அதே நேரம் ஒரிஹிமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவ ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டால, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். அதான் அந்த ஹாலோ கூட சண்டை போட்டது அது எல்லாமே. அப்ப அவ தலையில மாட்டியிருந்த அந்த ஹேர் பின் பாத்தீங்கன்னா ஷைன் ஆகுமா. சேட் அதை சொல்லுவான், உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட போவா. உடனே அவளுக்குள்ள இருக்க அந்த பவர்ஸ் வெளியில வந்துரும். அதான் ஒரு 6 பேர் இருக்காங்களே அவங்க வெளியில வந்துருவாங்க. அவங்களுக்கு பேரு தான் ஷுன் ரிகா ஸ்பிரிட். அத 6 ஃபிளாஸ் ஆஃப் த ஹைபிஸ்கஸ் ஷீல்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதுல அந்த மொரட்டு பீஸ் இருக்கான்ல, அவன் நம்ம ஒரிஹிமேவை போட்டு படாத பாடுபடுத்துவான். இப்ப எதுக்கு எங்களை தேவையில்லாம கூப்பிட்ட, இது என்ன டேஞ்சரான சிச்சுவேஷனா, உனக்கு லொல்ல அதிகமா போச்சு, நீ ரொம்ப மோசமானவன்னு அவளை போட்டு அந்த சுபக்கி வட்டி செய்வான். சரி இப்ப அவளோட பவர்ஸ் அவ வெளியில கொண்டு வந்துட்டான்னு வைங்களேன், இனி நம்ம பைய கொண்டு வரணுமே, உனக்குள்ள இருக்க அந்த பவர் என்ன, நீ எதுக்காக சோல் சொசைட்டிக்கு போகணும், நீ நினைக்கிறத உன்னால பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு அந்த பூனை அவனுக்குள்ள இருக்க பவரை வெளியில கொண்டு வர்றதுக்காக கேள்வி மேல கேள்வியை துருவிட்டு இருக்கும். அதே நேரம் இங்க நம்மளோட செயின் கொஞ்சம் கொஞ்சமா கலண்டுகிட்டு இருக்குது. அதுவும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட செயின் கலண்டுச்சுங்க. எப்படியாச்சும் இப்ப அவன் மேல போயே தீரணும். இவனால மூவ் பண்ணவும் முடியல, பெயினும் பயங்கரமா இருக்குது. சரி ரைட் ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன் காலை வச்சே கடன்னு கொஞ்சம் தூரம் ஏறுவான். அதுக்கப்புறம் பொத்தகட்டின்னு கால் வலிக்கு கீழே பொத்துன்னு போய் விழுவான். இதை மேல இருந்து பார்த்துட்டு இவன் என்ன முட்டா பாயலா, இப்படி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா அவனால ஏற முடியுமா, பல்லுகள் எல்லாம் தெரிச்சிராது, பட்டெக்ஸ் பழுத்துறாது, சைல்டிஷ் பாய்னு இருப்பாங்க. இங்க கீழே நம்ம பைய விழுந்ததுக்கு அப்புறம் முடியாம முக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஜிண்டா பைய இருந்துட்டு வேணும்னு என்னப்பா தம்பி பசிக்குதா, நான் வேணா சாப்பாடு கொண்டு வரட்டுமான்னு கேட்பான். அறிவு கட்டவனே, நான் ஒரு சோல்றா, எனக்கு எப்படா பசிக்கும், பைத்தியக்கார பையல திட்டுவான். அது தெரிஞ்சுதான்டா கேக்குறேன், அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா உன்ன சொல்றேன்னு இன்னொரு பீதியை கிளப்பி விடுவான். என்னன்னா இந்த சோல் ஃபார்ம்ல இருக்கும்போது நியாயப்படி பசிக்க கூடாது. இஃப் இன் கேஸ் நம்ம பையலுக்கு பசிச்சிருச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சைன், அதாவது ஹாலோவாக போறதுக்கான முதல் படி. உனக்கு தண்ணி தாங்க அடிக்குதுன்னா சொல்லு, நான் வேணா துப்புறேன், அதை குடிச்சிக்காம்பான். சை இவன் பண்றதை பார்த்துட்டு உடனே அந்த குட்டி பொண்ணு நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு 2 பேரும் துப்பிட்டு கிடப்பாங்க. நம்ம பையன் பச்சையா திட்டுவான், கொய்யாலைகளா நான் மட்டும் மேல வந்தேன், 2 பேத்தையும் படுக போட்டு கட்டிங் பிளேட வச்சு வெடுக்குன்னு பல்ல புடிங்கி போடுவேன்னு. அதே நேரம் கிசுக்கே ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே அவன் பாட்டுக்கு வெயிட் பண்ணுவான். அப்படியே நேரம் ஆகுது ஏகப்பட்ட ஆப்பிள்ஸை சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்ப என்னன்னா வெளியில இருட்டிருச்சா இல்லையாங்கிறத இங்க இருந்து கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அதல பாதாளத்துல இருக்காங்க. இவனுக்கே தெரியலன்னா அப்ப நம்ம பையன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கான், என்ன பண்ணி மேல போறது, ஏதாச்சும் வழி இருக்கான்னு யோசிக்கும் போதான் திடீர்னு அந்த ஜிண்டா தட்டு நிறைய சாப்பாடு கொண்டு வந்து, உனக்காண்டி நான் நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், உனக்கு பசிச்சதுன்னா இதை நல்லா சாப்பிடுப்பான். லூசு பையல, நான் இன்னும் ஹாலோவாலாம் மாறல, நல்லா செயினை பாரு, இன்னும் கொஞ்சம் லிங்க்ஸுங்க இருக்குதுங்க, செயின் ஆஃப் ஃபேட் இன்னும் ஃபுல்லா கரையலடா அப்படின்ட்டு சீன் போட்டுட்டு இருப்பான். அப்பதான் அவன் இன்னொரு குண்டை தூக்கி போடுவான். என்னன்னா நம்ம பைய கீழே வந்ததுல இருந்து அவனுக்கு டைம் தெரியாது, ஆனா மேல இருக்க அவனுக்கு தெரியுமில்ல, கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 70 மணி நேரம் ஆயிருச்சு. ஆல்ரெடி ஹாலோ ஆகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் அந்த ஃபைனல் செயின் இருக்கு பாருங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப உக்கரமா இருக்கும். அப்படின்ட்டு அந்த செயினை பார்ப்போம், அப்படியே பயங்கரமா இருக்கும். ஃபுல்லா வாயா இருக்கும் செயின் ஃபுல்லா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அவன் நெஞ்சுக்கிட்ட வரும். என்ன பண்றதுன்னு பார்த்து பதறிட்டு இருக்கும்போது அப்படியே ஹாலோவா மாற ஆரம்பிப்பான். பார்க்கவே பட்டு பயங்கரமா இருக்கும். அதாவது இச்சிகோ இப்ப ஹாலோவா மாற ஸ்டார்ட் பண்ணிட்டான். இனி இதுக்கப்புறம் அவன் ஹாலோவா மாறி இல்ல வேற ஏதாச்சும் பண்ணி நார்மல் ஆகுறானா, இல்ல அதுக்குள்ள ஏதாச்சும் வேலையை பார்த்து மேல வந்துடுறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.